ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரை, பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த பருப்பு கீரையை நம்ம இன்றைக்கி பருப்பு போட்டு கடைய போகிறோம். எப்படி கடையலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் நிறைய சத்துலாம் இருக்குது. ஸோ என்னென்ன சத்து இருக்குது நான் வீடியோஸ்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கீரை சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரையை தான் நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட் நம்ம இந்த கீரையை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கீரையோட நம்ம முழுசாக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கீரையை மட்டும் பிரிச்சுட்டு அப்புறமா மொத்தமாக அந்த தண்டை அப்படியே நம்ம பிச்சு கீரை கடைய போகிறோம். எப்போவுமே சத்து பார்த்திங்கன்னா கீரையில் விட நம்ம கீரையில் தண்டில் தான் நமக்கு அதிகமான சத்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் கீரையை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தண்டை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி மட்டும் தூக்கி போடாதீங்க. சத்து அதிகமான இருக்கிற பகுதியே நமக்கு அந்த தண்டில் தான் இருக்குது. அதேமாதிரி தண்டு நம்ம சாப்பிடும்போது அதிகமாக நார் சத்து, நமக்கு இரும்பு சத்து, விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே நமக்கு இந்த பருப்பு கீரையில் நமக்கு அதிகமாகவே கிடைக்கிது. கால்சியம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பருப்பு கீரை நமக்கு எல்லாமே நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. உடலில் நமக்கு எலும்புலாம் இருக்கும், அது கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி பருப்பு கீரை வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அனைத்து பிரச்சனைகள் தீர்க்கிறது இந்த பருப்பு கீரையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த பருப்பு கீரையில் இருக்குது. பருப்பு கீரையை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதை நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கழுவணும். இந்த மாதிரி பேஸ்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கழுவுறதுக்கு. அப்படியே பேஸ்கெட்டை தூக்கி குழாயில் கொண்டு போய் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். கீரையில் இருக்கிற மண் எல்லாமே நமக்கு டஸ்ட் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பருப்பு கீரையை நான் இன்றைக்கி பருப்பு போட்டு நான் இன்றைக்கி கடைஞ்சி எடுக்க போகிறேன். சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ நான் இன்றைக்கி 1/4 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்தோடனே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பருப்பு வேகிறதுக்கு. நான் இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி பருப்பில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க. வாயு தொல்லை இல்லாமல் நமக்கு இருக்கும். புளி லைட்டாக ஒரு துண்டு அளவு சேர்த்துக்கோங்க. குக்கரை நம்ம மூடி ஒரு 4 விசில் கண்டிப்பாக நம்ம விட போகிறோம். அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பருப்பு நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் 4 விசில் விட போகிறேன். 4 விசில் கிட்ட வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வேக வைக்கணும். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம கீரை போட்டு கொஞ்சம் வேக வைக்க முடியும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா கீரையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் குக்கரோடு சேர்த்து விசில் போட்டு வேக வைப்பாங்க, கீரையும் சேர்த்து. அந்த மாதிரி வேக வைக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கீரை ஓப்பன் ப்ளேஸில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சத்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீரையோட ஃபுல் சத்துமே உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அதனால் குக்கரை எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. மூடி போட்டு தட்டு போட்டு இதையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கீரையோட ஃபுல் சத்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இப்போ கரண்டியால் ஃபுல்லாக கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கீரைலாம் நமக்கு அப்போ தான் உள்ளே போய் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஃபுல்லாக கிண்டி விட போகிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. பருப்பு நல்லா வெந்திருக்குது. கீரை இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் பருப்பு கீரையில் இன்றைக்கி கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். புளி ஆப்ஷனல் தான். போடணுன்னா போடலாம், இல்லை விட்டனாலும் விட்டுடலாம். ஸோ நான் எதுக்காக புளி சேர்த்துருக்கேன்னா, வெயில் டைமாக இருக்குது, இந்த சாம்பார் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி புளி சேர்த்து கடைஞ்சா ரொம்ப நேரம் நமக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டினாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி லைட்டாக புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்தினாலும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். லைட்டாக புளிப்போடு நமக்கு அந்த கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு சாம்பார் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எதையுமே கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது.
கீரை ஃபுல்லாக நல்லா வெந்து அந்த காம்பு பகுதியெலாம் நமக்கு குழஞ்சி போயிருக்கணும். அப்போ தான் எடுத்திங்கன்னா தான் நமக்கு பருப்பு சட்டியில் போட்டு கடைய போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்படியே நீங்கள் எடுத்து கடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கீரை மசியாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். கீரை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கீரையை ஃபுல்லாக நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் நம்ம கடைய முடியும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து மண் சட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால் கீரையை ஃபஸ்ட் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் கீரையில் தண்ணி நமக்கு இருக்கும். அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக தனியாக கீரை தனியாக நம்ம ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பருப்பெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். ஸோ அது மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தனியாக பருப்பு தனியாக எடுத்துக்க போகிறோம். நம்ம கீரை தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த எடுத்து வச்சுருக்க மண் சட்டியில் நம்ம ஆல்ரெடி கீரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த கீரையை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கண்டிப்பாக போட்டு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு கீரையில் வந்து டக்கு டக்குன்னு நமக்கு வந்து மண் சட்டியில் கடைஞ்சி நமக்கு வரும். ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா கடைஞ்சி வரும். ஸோ அதனால் நான் எப்போவுமே நான் வந்து கீரை செய்யும்போது கடையும் போது தான் நான் வந்து உப்பு போட்டு நான் கடைவேன். இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மத்து போட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி மாற்றி கடைச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து கீரை ரெசிபி போட்டிருக்கேன். ஆனால் இதே மாதிரி எப்படி கடையலாம் அப்படின்னு நான் அதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். திரும்பவும் நான் தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் கடைஞ்சி காமிக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இப்படி கூட கடைங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் கீழே கூட உட்காந்து கூட செவுத்துக்கிட்ட வச்சு நீங்கள் மண் சட்டியை வச்சு அணைச்சிக்கிட்டு அப்படி கூட கடையலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வீடியோஸ்க்காக நான் இந்த மாதிரி கடையிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கீரை கடைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கடைய வேண்டியது இருக்குது. முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இந்த அளவு கடையணும் கீரை. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த கீரையோட நமக்கு டேஸ்ட்டு மட்டும் தான் தெரியணும். அதோடய லீஃப் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு கடையணும். கண்டிப்பாக மிக்சியில் மட்டும் போட்டு கடைஞ்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வந்து ஆல்ரெடி பருப்பு தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த டைமில் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிக்காதீங்க. இப்போ நம்ம கீரையை தாளித்து விட்டுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு தான் கண்டிப்பாக போட்டு தாளிச்சிங்கன்னா தான் அதோட கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோடய ஃப்ளேவரு. பூண்டை போட்டதுக்கப்புறம் பூண்டு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம தூக்கிட்டு போய் நம்ம சாம்பாரில் ஊற்றிக்க போகிறோம். இவ்வளோதாங்க ஈஸிங்க. இந்த பருப்பு கீரை கடையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். பிகினர் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பண்ணுறேன் இன்றைக்கி சமையல். இன்றைக்கி என்னோடய சைடில் உங்களுக்கு நான் பருப்பு கீரை எப்படி கடையலாம்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.